ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியமானது, விலையேறப்பட்டது ரட்சிப்பு தான். இந்த மீட்பின் அனுபவத்தை இலவசமாய் தருகிற கர்த்தராக இயேசு இன்றும் நம்மோடு பேச விரும்புகிறார். தாவீது தன் அனுபவத்தை எப்படி உணர்ந்தார் பார்ப்போமா? சங்கீதம் 119:81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். அன்பானவர்களை, தவிக்கிறது என்றால் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு அவர் வாழ்ந்தார். அப்படி ஒரு மீட்பை அவர் நோக்கி இருந்தார். இன்று கூட இந்த வார்த்தையை கேட்கிறேன்னா, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பல தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அல்லது சாபங்கள், அது பாவம் என்று தெரியாமலே பல வகையில் தீங்குகளில் இருந்திருப்போம். ஆனால் இன்று உண்மையாய் மனம் திரும்புவோமா, அறிக்கையிட்டு ஆண்டோடத்தில் வருவோமா? அவர் உதவி செய்ய வல்லவர், அவர் வெறுத்து தள்ளுகிறவர் அல்ல. அவர் சொல்லியிருக்கிறார், நான் இரக்கமும் கிருபையும் உள்ளவர், ஆனால் அதே நேரத்தில் அவர் பட்சிக்கும் அக்னியாகவும் இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்புக்கு இடம் கொடுத்து மனம் திரும்பி வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு ரட்சிப்பீராக. இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறாங்கோ அவங்க கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கிருபையா ஜெபத்தை கேளும். இயேசு மூலமாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிறேன். உங்கள் அன்பு சகோதர மணியை. God bless you.